கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இன்று நம்முடைய தியானத்திற்காக சங்கீதம் 32. எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். எவனுடைய அக்கிரமத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ, எவனுடைய ஆவியில் கவடமில்லாதிருக்கிறதோ அவன் பாக்கியவான். நான் அடக்கி வைத்த மட்டும் நித்தம் என் கதறுதலினாலே என் எலும்புகள் உலர்ந்து போயிற்று. இரவும் பகலும் என் மேல் உம்முடைய கை பாரமாக இருந்ததினால் என் சாரம் உஷ்ணகால வறட்சி போல வறண்டு போயிற்று. நான் என் அக்கிரமத்தை மறைக்காமல் என் பாவத்தை உமக்கு அறிவித்தேன். என் மீறுதல்களை கர்த்தருக்கு அறிக்கையிடுவேன் என்றேன். தேவரீர் என் பாவத்தின் தோஷத்தை மன்னித்தேன். இதற்காக சகாயம் கிடைக்கும் காலத்தில் பக்தியுள்ளவனும் உம்மை நோக்கி விண்ணப்பம் செய்வான். அப்பொழுது மிகுந்த ஜலப்பிரவாகம் வந்தாலும் அது அவனை அணுகாது. நீர் எனக்கு மறைவிடமாக இருக்கிறீர். என்னை நீர் இக்கட்டுக்கு விலக்கி காத்து இரட்சணிய பாடல்கள் என்னை சூழ்ந்து கொள்ளும்படி செய்வீர். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். உண்மையில் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். வாரினாலும் கடிவாளத்தினாலும் வாய் கட்டப்பட்டால் ஒளியே உன் கிட்ட சேராத புத்தியில்லாத குதிரை போலவும் கோவேறு கழுதை போலவும் இருக்க வேண்டாம். துன்மார்க்கனுக்கு அநேகம் வேதனைகள் உண்டு. கர்த்தரை நம்பி இருக்கிறவனையோ கிருபை சூழ்ந்து கொள்ளும். நீதிமான்களே, கர்த்தருக்குள் மகிழ்ந்து களிகூறுங்கள். செம்மையான இருதயம் உள்ளவர்களே, நீங்கள் எல்லாரும் ஆனந்த சத்தமிடுங்கள், ஆனந்த முழக்கமிடுங்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். இன்று நம்முடைய தியானத்திற்கு 8ஆம் வசனமோ 9ஆம் வசனமோ, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். வாரினாலும் கடிவாளத்தினாலும் வாய் கட்டப்பட்டால் ஒழிய உன் கிட்ட சேராத புத்தியில்லாத குதிரை போலவும் கோவேறு கழுதை போலவும் இருக்க வேண்டாம். என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழி உனக்கு காட்டுவேன். இப்போது தேவ ஆவியானவர் தம்முடைய பிள்ளைகளை யாரையாவது கொண்டு என்ன செய்வாராம்? ஆலோசனை தருவார். யாரையாவது கொண்டு தாவீதுக்கு அகிதோப்பேல் என்ற ஒரு நல்ல ஒரு ஆலோசனைக்காரன் இருந்தார். நல்ல ஒரு ஆலோசனைக்காரர். தாவீதுடைய ஆலோசனைக்காரர் அகிதோப்பேல். அவர் என்ன ஆலோசனை கொடுத்தாலும் அது சரியாக இருக்கும். ஒரு புள்ளியோட மாறாது. கரெக்டாக ஆலோசனை கொடுப்பார். அந்த ஆலோசனையின்படி தான் தாவீதினுடைய காலத்தில் அநேக நாள் யுத்தம் நடந்து கொண்டே இருந்தது. சவுலோடும் தாவீதோடும் யுத்தம் நடந்த நாட்களில் அந்த அகித்தோப்பேலினுடைய ஆலோசனையின்படி செய்து வந்தார். எல்லா இடத்திலும் வெற்றியை கண்டார். அந்த அகித்தோப்பேலை அப்சலோம் வஞ்சகமாக எடுத்துக்கொண்டார். வஞ்சகமாக எடுத்துக்கொண்ட பிறகு அகித்தோப்பேலின் ஆலோசனையை அபத்தமாக்குவதற்காக தாவீது ஜெபிக்கிறார். நீங்கள் அது சாமுவேலில் 4ஆம் புஸ்தகத்தில் வாசிக்கும்போது உங்களுக்கு தெரியும். அதன்படியே அந்த அகித்தோப்பேலின் ஆலோசனையை அபத்தமாக்குவதற்காக ஒரு மனுஷனை அங்கே தேவன் அனுப்புகிறார். அப்பொழுது அப்சலோம் அந்த அகித்தோப்பேலினுடைய ஆலோசனை ஒரு ஓரமாக வைத்து விட்டு இவருடைய ஆலோசனை கேட்போம் என்று அவருடைய ஆலோசனைப்படி செய்தார். சரி, நான் என்ன சொல்ல வரேன்னா, நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் யாரையாவது கொண்டு நமக்கு ஆலோசனை கொடுப்பார். இப்போ அந்த காலத்தில் ஒவ்வொருத்தரும் ஒரு ஆலோசகரை வச்சுருந்தாங்க. இப்போ கூட எல்லா அரசியல்வாதிகளும் ஒவ்வொரு ஆலோசகரை வச்சுருப்பாங்க.
கண்டிப்பாக இருக்கும். எல்லா அரசியல்வாதிகிட்டும் ஒரு ஆலோசனை கொடுக்கிறவர் இருப்பாங்க. அவங்க சுயமாக தலைவர்கள், அவங்க சுயமாக ஒரு முடிவு எடுக்க மாட்டாங்க. இப்படி செய்தால் நல்லாயிருக்கும் என்று ஆலோசனை கொடுப்பார்கள். அந்த ஆலோசனையை சரி ஓகே இப்படி செய்யலாம் அதை கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் அந்த அரசியல்வாதிகளும் அதில் கொஞ்சம் சில ஆலோசனை போடுவாங்க. எல்லாம் போட்டு சேர்ந்து அதை ஓகே சரி இப்படி செய்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு செய்வாங்க. அப்போது தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஆலோசனை கொடுக்கிறது பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியானவர் தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு எப்படி ஆலோசனை கொடுப்பார்னா, தீர்க்கதரிசிகள் மூலமாக ஆலோசனை கொடுப்பார். சபைக்கு போகும்போது சில நேரம் ஆவில் நிறைந்து பரிசுத்த ஆவில் நிறைந்து தீர்க்க தரிசனமாக சொல்லுவார்கள். என் மகனே, நீங்கள் வந்திருக்கிறா, அநேக போராட்டத்தின் மத்தியில் வந்திருக்கிறா, நீ இன்று தீர்மானம் பண்ணு, இயேசுவே என்னுடைய தெய்வமாக ஏற்றுக்கொள்வேன், இயேசுவை என் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்வேன் இன்று நீ தீர்மானம் பண்ணுவாயானால் நான் உன்னுடைய வியாதியை நீக்குவேன் என்று தீர்க்க தரிசனத்தின் மூலமாக ஆலோசனை கொடுப்பார். சிலருக்கு ஊழியக்காரர்கள் மூலமாக ஆலோசனை கொடுப்பார்கள். பிள்ளைகளுக்கு பெற்றோர்கள் மூலமாக ஆலோசனை கொடுப்பார்கள். அதே போல் விசுவாசிகளுக்கு ஊழியக்காரர்கள் மூலமாக, தீர்க்கதரிசிகள் மூலமாக வரலாம், வசனத்தின் மூலமாக வரலாம், செய்திகள் மூலமாக வரலாம், தனிப்பட்ட விதத்தில் ஊழியக்காரங்க ஆலோசனை கொடுக்கலாம். அதே போல் ஒருத்தருக்கு ஒருத்தர் நாம் என்ன செய்யணும், ஆலோசனை கொடுக்குறவர்களாக இருப்போம். தெய்வனுடைய பிள்ளைகளுக்கு, அபிஷேகம் பெற்ற பிள்ளைகளுக்கு ஒருத்தர் ஆலோசனை கொடுக்குறவர்களாக இருப்பாங்க. ஏன்னா யாருமே குழியில் விழுந்து விடக்கூடாது, யாருமே அழிந்து போய்விடக்கூடாது, யாருமே நஷ்டப்படக்கூடாது தான் தேவனுடைய திட்டம். அதனால் தேவன் சொல்லுகிற வார்த்தை, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழி உனக்கு காட்டுவேன். இப்போ அவர் போதிப்பார், நான் டைரெக்டாக வந்து போதிக்க மாட்டார் இல்லையா? டைரெக்டாக வந்து நான் போதிக்க மாட்டேன், நமக்கு ஆலோசனை கொடுக்க மாட்டேன். பூமியில் வச்சிருக்கிறார் அவருடைய பரிசுத்தவான்கள் இல்லையா? அப்போது அந்த ஆலோசனைப்படி நடந்தால் நான் பாதுகாக்கப்படுவோம். அல்லது பாருங்கள் 9வது வசனம், வாரினால் அடிப்பாராம். வாரினால் அடித்தோம் அவங்க திருந்தலையா, கடிவாளத்தினால் அடிப்பாராம். கடிவாளத்தினாலும் அவங்க வாய் கட்டப்படலைன்னா, சிலருடைய வாய் அதிகமாக பேசுவாங்க, அவங்க வாயினாலேயே பயங்கரமாக கஷ்டப்படுவாங்க, அவங்க வாயினாலே நிறைய நஷ்டம் உண்டாயிருக்கும், அவங்க வாயினாலே நிறைய போராட்டம் வந்திருக்கும். ஆனாலும் எத்தனையோ பேர் ஆலோசனை கொடுத்தாலும், எத்தனையோ சோதனைகள் வந்தாலும், போராட்டங்கள் வந்தாலும், வாரினால் அடித்தாலும், கடிவாளத்தினாலும், என்னென்னலாம் எவ்வளோ சோதனை கொடுத்தாலும், ஆனால் வாய் கட்டப்படாது. அவங்க பேசுகிறத நிறுத்தவே மாட்டாங்க, இன்னும் பேசிகிட்டே தான் இருப்பாங்க. அப்படிப்பட்டவர்களுக்கு என்ன சொல்கிறாருன்னா, உன்கிட்ட சேராத புத்தி இல்லாத குதிரை போலவும் கோவேறு கழுதை போலவும் இருக்க வேண்டாம் என்று சொல்லியிருக்கிறார். காட்டு கழுதை, கோவேறு கழுதை, தனியாக விடப்பட்ட கழுதை போல நாம் இருக்க வேண்டாம். புத்தியை நம்ம என்ன செய்ய, யாராவது நமக்கு ஆலோசனை கொடுப்பாங்கன்னா சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளணும். அதுதான் ஆலோசனை இல்லாத இடத்தில் ஜனங்கள் சீர்கெட்டு போவார்கள் என்று நீதிமொழிகளை நாம் வாசிக்கிறோம். யாரும் நமக்கு ஆலோசனை கொடுத்தாலும் சந்தோஷமாக கேட்குறவர்களாக இருக்கணும். அதனால தான் யாக்கோப் நினைக்கிறேன், யாக்கோப்பில் தான் சொல்லுவார், 1வது அதிகாரம் நினைக்கிறேன், கேட்கிறதற்கு தீவிரமாயும் பேசுகிறதற்கு தாமதமாயும் கோபிக்கிறதற்கு பொறுமையாக இருக்கணுமா. ஆனால் கேட்கிறதற்கு மிக தீவிரமாக இருக்கணும்னு வேதம் சொல்லுகிறதுங்க. யார் நமக்கு ஆலோசனை கொடுத்தாலும் சரி, கேட்கிறது, நாம் பேசுகிறத விட கேட்கணும், ஆலோசனை கேட்கணும்.
ஆலோசனை கேட்காத இடத்துல ஜனங்க சீர்கெட்டு போவாங்களாம். நம்ம நல்லா இருக்கிறது தான் ஆலோசனை கொடுப்பாங்க. ஒரு பிள்ளைகளுக்கு ஆலோசனை கொடுக்கறது பிடிக்காது. இந்த காலத்து பிள்ளைகளுக்கு மொபைலை பார்க்காத, கண்ட இடத்துக்கு போகாத, கண்டவன்ட்ட பேசாத அப்படின்னு சொல்லும்போது பிள்ளைகளுக்கு பிடிக்காது. அதே தான் செய்வாங்க. ஏன்? அவங்களுக்கு தெரியாது. அடிபட்டு நொந்து நூடுல்ஸ் ஆன பிறகு அவங்களுக்கு தெரியும். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளை, நம்முடைய வாழ்க்கையில் ஆலோசனை கொடுக்குறாங்களா? நன்மைக்கு தான் கொடுப்பாங்க. பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு ஆலோசனை கொடுக்காங்களா? ஒருபோதும் பிள்ளைகளை அழிந்து போகிறதுக்கு ஆலோசனை கொடுக்கவே மாட்டாங்க. அதே போல் புருஷனுக்கு மனைவி ஆலோசனை கொடுக்கலாம், மனைவிக்கு புருஷன் ஆலோசனை கொடுக்கலாம். அழிந்து போகிறதுக்கு யாருமே கொடுக்க மாட்டாங்க. ஆலோசனை கேட்கணும். கேட்குறது தான் நமக்கு ஆசீர்வாதம். அதனால தான் நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழி உனக்கு காட்டுவேன். இப்போ தேவன் போதிப்பார், ஆலோசனை கொடுப்பார். போதனை மூலமாக ஆலோசனை கொடுப்பார். உண்மையில் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். அவர் கண்ணை தான் நம்ம மேலே வச்சுருப்பார். நான் ஆலோசனை சொல்கிற யாரையாவது அனுப்பிவிடுவார். ஏன்னா நாம் அழிந்து போகிறது ஆண்டவருக்கு எவ்வளோ வேணும் இஷ்டம் இல்லை. அந்த ஆலோசனையின்படி நாம் நடப்போமானால் நிச்சயமாகவே நாம் எல்லா தீமைகளுக்கும், பிசாசுடைய கண்ணிகளுக்கும், பொல்லாத துன்மார்க்குடைய வலைகளுக்கும் நாம் விலக்கி பாதுகாக்கப்படுவோம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். அது கீழே அடுத்த வசனத்தை பார்க்கும்போது நீங்கள் 10வது வசனத்தை வாசிக்கும்போது, துன்மார்க்கனுக்கு அநேக வேதனைகள் உண்டு, ஆனால் கர்த்தரை நம்பி இருக்கிறவனையோ கிருபை சூழ்ந்து கொள்ளும். கர்த்தரை நம்புகிறவர்கள் அவர்களுக்கு யார் என்ன ஆலோசனை கொடுத்தாலும் சந்தோஷமாக ஏற்றுக்கொள்வாங்க. ஆலோசனையை ஒருபோதும் புறக்கணிக்கூடாது. வேதத்தில் எத்தனையோ வசனம் எடுக்கல. நான் ஷார்ட் மெசேஜ் தான் இப்போ உங்களுக்கு கொடுக்குறேன். ஆலோசனை புறக்கணிக்கிறவன் அவமதிக்கப்படுகிறானோ. ஆலோசனை கேட்கணுன்னு எவ்வளோ ஆசீர்வாதங்கள் போட்டிருக்கு. ஆலோசனை யார் ஆலோசனை கொடுத்தாலும், சில துன்மார்க்கனே நமக்கு ஆலோசனை கொடுப்பாங்க. ஒரு குடிகாரன் ஆலோசனை கொடுத்தான் அகஸ்டின் அண்ணனுக்கு. எங்கே போய் முடிந்தது தெரியுமாங்க? மலையில் இருந்த தீவிரவாதிகள், எல்லா தீவிரவாதிகளும் அழிக்கப்பட்டாங்க. ரோத்தாஸ் மலையில் நல்லா தெரியும். அப்போவுமே நான் 3 சபை கட்டப்பட்டிருந்து 2011. இப்போ எத்தனை சபை கட்டப்பட்டிருக்குன்னு எனக்கு சரியாக தெரில. அப்போ அதெல்லாம் ஒரு குடிகாரனுடைய ஆலோசனை. அதிகாரத்தோடு சொன்ன ஆலோசனை. அதான் அந்த மலைக்கு போக முடிஞ்சு அங்கே போய் கற்று, அங்கே போய் பாட்டு பாடு. ஒரே ஒரு வார்த்தை தான் அண்ணனை தொட்டுச்சு. மலையில் ஆட்கள் இருக்குதா, போகணுமே தீர்மானித்தேன். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளை. இப்போ யாராவது நமக்கு ஆலோசனை கொடுக்கலாம். எப்படி கொடுக்கலாம்? அன்பாக கொடுக்கலாம், அதட்டி கொடுக்கலாம், அதிகாரத்தோடு கொடுக்கலாம். அது ஆலோசனையாக நம்ம ஏற்றுக்கொள்ளணும். அன்பாக தான் கொடுத்தா தான் நம்ம ஏற்றுக்கொள்ளும், அப்படியல்ல. ஆலோசனையாக அது எப்படி வரும்? அதிகாரமாக வரும், அன்பாகவும் வரும், மிகவும் கோபத்தோடு வரும் ஆலோசனை. சில நேரங்களில் அப்பா பிள்ளைகளை பார்த்து, அங்கே போகாத, அதை செய்யாத, அது சொல்ல மாட்டாங்க. ஏன் செய்யக்கூடாது? சில காரியத்தை சொல்ல முடியாது பிள்ளைகளுக்கு, சொன்னாலும் புரியாது இல்லையா? அப்போ எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளை, அப்போது எப்படி வந்தாலும் சரி ஆலோசனை கேட்குறவர்கள் என்றைக்குமே அவங்க நிலைத்திருப்பாங்க. கர்த்தருடைய அன்பில் நிலைத்திருப்பாங்க. ஒருபோதும் அவங்க இடர மாட்டாங்க. நீதிமான்களை கர்த்தருக்குள் மகிழ்ந்து களி கூறுங்கள். செம்மையான இருதயம் உள்ளவர்களே, நீங்கள் எல்லாரும் ஆனந்தம் முழக்கமிடுங்கள். கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். சர்வ வல்லமையுள்ள பிதாவே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். நீ நல்லவர், நேற்று மீண்டும் மாறாதவர் ஐயா. அப்போ அந்த அதிகாலையில் நம்முடைய வசனத்தை வாசித்து தியானிக்க உதவி செய்து நமக்கு நன்றி செலுத்துகிறோம். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன் என்று சொன்னீர். உண்மையில் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை
சொல்லுவேன் என்று சொல்லப்பட்ட வார்த்தையின்படி நீர் எங்கள் மேல் கண்ணை வைத்து போதித்து ஆலோசனை சொல்லுகிற தேவனாக இருக்கிறேன். ஆண்டவரே, நீர் எங்களுக்கு ஆலோசனை சொல்லும்போது ஆண்டவரே அதிகாரம் உள்ளதாக, அன்பாக, அப்பா ஸ்தோத்திரம், வல்லமை உள்ளதாக, யாரை கொண்டு பேசினாலும் அதை நாங்கள் கேட்கிறவர்களாக காணப்பட எங்கள் நல்ல ஞானத்தையும் பொறுமையை தந்து ஆண்டவரே எங்களை வழி நடத்தும். எப்படியாவது ஆலோசனை கேட்டு அப்பா உம்முடைய சத்திய வழிகளில் நடக்க நீதிமான்களை சந்தோஷ கர்த்தருக்குள் மகிழ்ந்திருங்கள். செம்மையான இருதயம் உள்ளவர்களே, நீங்கள் எல்லாரும் ஆனந்த முழக்கமிடுங்கள் சொல்லப்பட்ட வார்த்தையின்படி நாங்கள் கலிகூர்ந்து மகிழ ஆனந்த முழக்கமிட எங்கள் ஒவ்வொருத்தருக்கும் உதவி செய்யும். உம்முடைய ஆலோசனையில் நடந்து நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள எங்கள் ஒவ்வொருத்தருக்கும் உதவி செய்யும். கிருபை பாராட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். இந்த நாள் முழுவதும் எல்லாருடைய பிரயாணங்களிலும் பாதுகாக்கணும். ஒவ்வொரு குடும்பங்களில் காணப்படுற போராட்டங்கள், பலவீனங்கள் எல்லாம் தேவன் மாற்றணும், சுகத்தை கொடுக்கணும், பலப்படுத்தணும். நாம் செபிப்போமா? சர்வல்லமுள்ள பிதாவே என்று சோதரிக்கிறோம். இந்த நாள் எல்லாருடைய பிரயாணங்களில் காத்துக்கொள்ளும். ஊழியருடைய பிரயாணங்களில், விசுவாசனுடைய பிரயாணங்களில் காத்துக்கொள்ளும். எல்லா ஆபத்து விபத்துகளுக்கும் பிசாசுடைய கிரைகளுக்கும் விலைக்குமுடைய பிள்ளைகளை காக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறோம் அப்பா. எல்லா குடும்பங்களையும் தெய்வீக சமாதானம், எல்லா குடும்பங்களும் தெய்வீக ஆசீர்வாதத்தினால் நிரப்புங்க ஆண்டவரே. நிரப்புங்கப்பா, ஆசீர்வாதத்தினால் நிரப்புங்க, சமாதானத்தினால் நிரப்புங்க அப்பா. சோத்திரம் சோத்திரம். கடன் பிரச்சனைகள் எல்லாம் மாறட்டும், பலவீனங்கள் வியாதிகள் மாறட்டும் அப்பா. அவனுடைய நாமம் மகிமைப்படட்டும், கிருபை கூட இருக்கட்டும். அவனுடைய எல்லா ஜெபத்தையும் கேட்டதற்காக உமக்கு நன்றி. உடைய வேத வார்த்தையின்படி ஜீவிக்க உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன் ஆமேன்.